இந்த கூட்டத்தெல்லாம் திமுகவும் பார்க்காது. அதே போல நம்முடைய அருமை பத்திரிகை நண்பர்களும் நம்ம கூட்டத்தை அதிகமாக காமிக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அண்ணா திமுக கூட்டமாக இருந்தாலும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கூட்டமாக இருந்தாலும் காமிக்க மாட்டாங்க. ஏனென்றால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி பலம் எல்லாமே இன்றைக்கு பத்திரிகை துறை நண்பர்களும் மீடியா மட்டும்தான் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ஆகவே இன்றைக்கு சில பத்திரிகைகள் எல்லாம் மாறிட்டாங்க, ஊடகங்கள்லாம். கண்டிப்பாக இன்றைக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும், புத்தாண்டு பிறகு புத்தாண்டு பிறந்தால் எல்லாரும் மாறிடுவாங்க. ஏன்னா வேற வழியே இல்லை, திமுக ஆட்சிக்கு வரப்போறது. திமுக கண்டிப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வராது. ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல, கோவை மாவட்டத்துக்கு எதுவும் செய்யல. கோவை மாவட்டத்தில் பேசும்பொழுது நயினார் நாகேந்திரன் பேசினாங்க, தம்பி வசந்தராஜ் எல்லாம் பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. இங்க நம்முடைய அருமை சோர் அண்ணாமலை இருக்காரு, நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 5 வருடத்தில் இன்னைக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் அவ்வளவுதான். 2 மாசத்துல நமக்கு தேர்தல். ஏதாவது ஒரு திட்டம் இந்த நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு திமுக ஆட்சி வந்த பின்னால் ஏதாவது ஒரே ஒரு திட்டத்தை சொல்லுங்க, இங்க கொண்டு வந்தா சொல்லிவிட்டு 5 வருஷம் ஒன்று சொல்லுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திமுக கூட்டணி சேர்ந்தா உடனடியா அதை மட்டும்தான் பெருசுபடுத்திட்டே இருக்காங்க. பயம். இன்னைக்கு 2 கட்சி கூட்டணி சேர்ந்தா கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வர முடியாது. அண்ணா திமுக எடப்பாடி தலைமையில் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய உறுதுணையோடு கண்டிப்பாக இங்கே ஆட்சிக்கு எடப்பாடி முதலமைச்சராக வருவார். கண்டிப்பாக அது நடக்கும். அந்த பயம். ஆகவே எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிச்சாலும் அதுக்கு பயம். எஸ்ஐஆர் அலறாங்க திமுக. எஸ்ஐஆர் என்ன? இறந்தவங்க ஓட்டு நீக்கிறதே இல்லை, நீ எடுக்க போறாங்க. அதே போல இங்க இருக்க இல்லாதவங்கள அந்த ஓட்டு எடுக்க போறாங்க. உங்களுக்கு என்ன பயம்? ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு திமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அதே போல இன்றைக்கு மத்திய அரசு எந்த திட்டமே செய்யலன்னு சொல்லி வாய் கூசாம பொய் சொல்றாங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி கூட சமீபத்தில் இன்னைக்கு அற்புதமாக பாத்தீங்கன்னா 2 அந்த வரி தான் 5% 18% என்று சொல்லி இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் கூட ஒரு பாராட்டு விழா நடந்தது. நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டருக்கு சகோதரி நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடந்தது ஜிஎஸ்டிக்காக. அது மட்டுமல்ல 11 மருத்துவக் கல்லூரி எடப்பாடியார் கேட்டார், பாரத பிரதமர் கொடுத்தாங்க. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளா திமுக பண்றேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 120 நாளா மத்திய அரசு பாரத பிரதமர் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பொய் சொல்லி போராட்டம் பண்றாங்க? 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துறாங்க சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க திமுக. இப்படி எல்லாம் மக்களை எப்படி எப்படி டிசைனா ஏமாத்தோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் நடக்காது. இன்னும் சொல்லிட்டே போலாம். எத்தனை திட்டம் கோவை மாவட்டத்துக்கு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். இன்னைக்கு புறத்துறை அம்மா இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 12 மாநகராட்சிக்கு 11 மாநகராட்சிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை அம்மா கேட்டு வாங்கினாங்க. பாரத பிரதமர் கொடுத்தாரு. கோவை மாவட்டத்தில் மட்டும் 9 குளங்கள் 8 குளங்கள் வந்து கடைசியில் குறிச்சி குளம் சேர்த்து 9வது குளமா நான் தான் டெல்லியில் போய் பேசி வாங்கிட்டு வந்தேன். அது மட்டுமல்ல, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறேன். இந்தியாவில் பல மாநிலம் கட்டப்படாத வீடு எல்லாம் நம்ம இங்கே கட்டியிருக்கோம் தமிழ்நாட்டில். பாரத பிரதமர் இன்னைக்கு மத்திய அரசு கொடுத்தது. இப்படி சொல்லிட்டே போலாம். எத்தனையோ திட்டங்களை அவர் கொடுத்தார்கள். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஆபரேஷன் சிந்தூர் இன்னைக்கு பார்த்த ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிரக்கூடிய இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் நினைச்சு நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா பெருமைப்படக்கூடிய விஷயமாக இன்னைக்கு துணிச்சலாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி காமிச்சாங்க. இப்படி சொல்லிட்டே போலாம். ஆகவே மத்திய அரசு இன்றைக்கும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் கேட்டவங்க 63,000 கோடி ஒரே ஸ்டெச்சில் மெட்ரோ ரயிலுக்கு இன்னைக்கு சென்னையில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி அவர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. வேலை நடந்தது. 63,000 கோடி ஒதுக்கி கொடுத்தாங்க. கோவை மாவட்டத்துக்கு நாங்க இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எடப்பாடியார் மெட்ரோ ரயில் அறிவிச்சு அப்பவே ஆரம்பிச்சாச்சு. ஆட்சி முடியும் போது பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஃபைல் அனுப்பிட்டு சரியா கூட அனுப்பல. கோயம்புத்தூர்ல என்ன பாப்புலேஷன் கூட அவங்களுக்கு தெரியாம அனுப்பி இருக்காங்க. அது எப்படி வர அதுக்கப்புறம் வரும்? ஆகவே உடனே பாத்தீங்கன்னா மத்திய அரசு இல்ல புறக்கணிச்சாங்க. ஒரு ஃபைல் போனா பாத்தீங்கன்னா நம்ம சகோதரர் அண்ணாமலை இருக்கார், எல்லாத்துக்கும் தெரியும்.
நிறைய சேர்மன் இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஃபைல் போனால் ஒரு கொரி கேட்பாங்க, அது நிவர்த்தி பண்ணி அனுப்பணும். உடனடியாக பார்த்தீங்கன்னா இல்லை, அவ்வளோதான். மத்திய அரசு வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூர் புறக்கணிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நாம கொடுத்திருக்கிறோம். மக்களுக்கு தெரியும், இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டை திட்டம், இன்னைக்கு அரசு மருத்துவமனை மேம்பாடு, 6 புதிய கல்லூரி, எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா தாலுகா அலுவலகம் என்று சொல்லிட்டே போலாம். ஏர்போர்ட் விரிவாக்கம் 50 ஆண்டுகள் இல்லாத பாத்தீங்கன்னா அத்திகட வனாசி திட்டம் என்று அடுக்கிட்டே போலாம். திமுக இதே இடத்துல மேடை போட்டு சொல்லு, நாங்க வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க கூட்டணி மேடையில் நாங்க பேசுறோம், நீங்க வந்து ஒரே ஒரு திட்டத்தை சொல்லு, நான் கொண்டு வந்து சொல்லி போட்டு எங்க வேணாலும் மேடை போட்டு நீ சொல்லு, ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 5 வருஷத்துல எதுவுமே செய்யல. ஆகவே இன்னைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு யாருமே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் எப்பவுமே திமுக ஓட்டு போடக்கூடிய அரசு கூட இந்த ஆட்சி வேண்டாங்கிற, திமுக ஆட்சி போகணுங்கிற. ஆகவே நம்முடைய பணிகளை நாம் சிறப்பான முறையிலே செய்கின்ற போது நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே போறீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியான கூட்டம் வந்திருக்காங்க. எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி, நம்ம அதே போல நம்முடைய அதிமுக தொண்டர்கள் வந்திருக்காங்க, நம்ம கூட்டணி கட்சியெல்லாம் வந்திருக்கீங்க. ஆகவே நம்முடைய பணிகளை சரியான முறையிலே செய்ய வேண்டும். திமுக பொறுத்தளவு ஒன்னே ஒன்று பண்ணுவாங்க, தேர்தல் நேரத்தில் எல்லா தில்லுமுள்ளும் பண்ணுவாங்க. அதை முறியடித்து நம்முடைய பணிகள் செய்கின்ற போது கண்டிப்பாக பாரத பிரதமருடைய என்ன நினைச்சார்களோ, ஹோம் மினிஸ்டர் என்ன சொன்னாரோ, எடப்பாடி தலைமையில் அமையும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை எழுச்சியான முறையில் ஏற்பாடு செய்த நம்முடைய வசந்தராஜ் அவர்களுக்கும், சந்திரசேகர் அவர்களுக்கும், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.